ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். காட்டு பண்ணி காட்டு பண்ணியா? அது காட்டு மண். எங்க அம்மா ஒரு சக்கரை எவன்டாவே இந்நேரத்துல கதவு தட்டுறது? டேய் டோமரு, என்னடா காலங்காத்தால வீட்டு பக்கம் வந்திருக்க? மணி 6 தானடா ஆகுது. உன் வீட்டு கதவை எத்தனை தடவை தான்டா தட்டுறது? சரி கிளம்பு, தலைவர் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, வேமா போய் டிக்கெட் வாங்குவோம். டேய் இருடா, 10 மணிக்கு தான்டா ஃபர்ஸ்ட் ஷோவே, ஒரு 9:45 போல கிளம்பி போவோம்டா. டேய் டிக்கெட் கிடைக்காதுடா, கிளம்புடா. உள்ள வாடா. நான் எவ்வளவு சீரியஸா பேசிக்கிறீங்க, மதிக்க கூட மாட்டேங்கிறேன். டேய் ஆன்லைன்ல டிக்கெட் இருக்கா பாருடா. சரி இரு பாக்குறேன். என்னடா அது கார்டன் கால் வருது? தெரியல, எடுத்து பேசு. ஏதாச்சும் ஒரு ஏமாத்து வேலையாடுடா. ஹலோ, நான் கடவுள் பேசுகிறேன். நீங்க கடவுள்? நான் எப்படி நம்புறது? என்ன சாட்சி? உன் ஆசையை கேளு, நான் நிறைவேற்றுறேன். அப்படியா? நீங்க என்ன வரம் கேட்டாலும் கொடுத்துருவீங்களா? அப்போ என் அக்கௌண்ட்டுக்கு 1 லட்ச ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, அப்போ நான் நம்புறேன். என்ன கட் பண்ணிட்டேன்? அடுத்தவனை ஏமாத்துறதுக்கே வரான் போல. என்னடா அது, 1 லட்சம் வந்துருக்கு. என்னடா ஆச்சா? டேய் நம்மளுக்கு ஜாக் பாட் அடிச்சிருக்கடா. நீ சொல்றதெல்லாம் நான் நம்பணுமா? திரும்பி அதே நம்பருக்கு கால் பண்ணுவோம். ஹலோ, என்ன குழந்தா, உன் ஆசையை நிறைவேறியதா? ஆண்டவா, இப்போ நான் நம்புறேன் ஆண்டவா, நீங்க கடவுள் தானே. இப்போ உனக்கு எதுக்கு ஃபோன் போட்டிருக்கேன் தெரியுமா? இப்போ உன்னை என்ன செய்ய போறேன்னு தெரியுமா? மறந்து போவேன். தெரியும் தெரியும், என் ஆசையெல்லாம் இப்போ நீங்கள் நிறைவேற்ற தானே வந்தீங்க, எல்லாமே எனக்கு தெரியும் ஆண்டவா. நீங்கள் என் ஆசையை வரிசையாக சொல்கிறேன், நீங்கள் நிறைவேற்றினா போது மட்டும் ஆண்டவா, எனக்கு வேறு எதுவும் வேணாம். ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு வேணும், கரெக்ட் பண்ண தர முடியுமா? எனக்கு ஆளு செட் ஆயிடுச்சுடா. என்னது ஆளா? இன்னைக்கு பார்ட்டி தான்டா.
நீ சொல்றதெல்லாம் செய்ய முடியாது. ஆண்டவா ப்ளீஸ் ஆண்டவா, ஏதாவது இது மட்டும் எனக்கு பண்ணி முடிச்சிருங்க ஆண்டவா. நான் உங்கள் காலில் கூட விழுறேன் ஆண்டவா. இதை நான் நிறைவேற்றிடுவேன். அப்புறம் நீ உயிரோட இருக்க மாட்டேன். அதை சொல்ல தான் உனக்கு ஃபோன் போட்டேன். என்ன சொல்றீங்க கடவுளே? நீங்க விளையாடலையே. இன்னும் உனக்கு 1 hour தான் டைம், அப்புறம் செத்துருவேன். இதுக்கு எதுவும் தீர்வு இல்லையா? இல்லை, நீ சாக போறத உன் நண்பர் எல்லாருக்கும் சொல்லி எல்லாருக்கும் முடிவு வரும்போது தான் இந்த மாதிரி ஃபோன் போட்டு ஆசையை நிறைவேற்றுவேன். உன்னுடைய கடைசி ஆசையை மட்டும் கேள். நீ வேகமா சொல்லு, நான் அடுத்த ஆளை பார்க்க போகணும். கடைசி ஆசையா? உங்க உசுரை தவிர என்ன வேணா கேளு, தரை. என்ன கடவுளே, கடைசி நேரத்துல போய் இப்படி கவுக்குறீங்களே நீங்க. மணி இப்ப கரெக்டா 12 ஆகுது. இன்னும் 1 மணி நேரம் தான் கடைசி டைம்னா 1 மணிக்கு நான் செத்துருவேடா. ஏய் கௌதம், எந்திரா, எந்திரா, வேகமா எந்திரா டேய். நான் செத்துருவேடா. ஏய் கௌதம், எந்திரா. டேய் நாங்கள் படத்துக்கே போயிட்டு வந்துட்டோம்டா. எத்தனை தடவை தான்டா போன போடுறது, எடுக்கவே மாட்டேங்காதடா. என்னடா சொல்றீங்க நீங்க? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதேடா. நேத்து படுத்து இன்னைக்கு 5 மணிக்கு தான் எந்திரிக்கிறேன். என்ன நினைச்சுனே தெரியாதாடா உனக்கு? மணி 5 மணியா? அப்ப நடந்ததெல்லாம் கனவா? எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் போதும். உனது ஆசை நிறைவேறட்டும். எனக்கும் மனச்சாட்சி இருக்கு.